ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது எதில் வச்சு அப்படின்னா காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதில் வச்சு தான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சீவி திருகி வச்சிடலாம். அதோடு நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறமா இந்த அளவு 1 கப் அளவு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் பொடியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் காலிஃப்ளவரில் தண்ணி இருக்கும். ஸோ நல்லாவே நீங்கள் தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பால் சைஸ் வர அளவுக்கு நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாமே நான் பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும். நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பால் சைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம இந்த காலிஃப்ளவரில் பால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பால்ஸை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் பால்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் பால்ஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து நான் நெக்ஸ்ட் பேட்ச் நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணி செல்வி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.